தன் பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது அவரது ஆதரவாளர்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களை தாக்கி ரகளையில் ஈடுபட்டனர். சென்னை கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த குத்துச்சண்டை வீராங்கனையான துளசி என்பவர் கீழ்ப்பாக்கம் காவல்துறை துணை ஆணையர் திருமதி லட்சுமி என்பவரிடம் கடந்த 24ஆம் தேதி புகார் மனு ஒன்றை அளித்தார். அதில் மாநில அளவில் குத்துச்சண்டை போட்டிகளில் பல பதக்கங்களை பெற்றுள்ளதாகவும் தமிழ்நாடு குத்துச்சண்டை சங்க செயலாளர் கருணாகரனிடம் பயிற்சி பெற்று வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய அளவில் தாம் பங்கேற்க வேண்டுமெனில் தம்முடைய ஆசைக்கு இணங்குமாறு பயிற்சியாளர் கருணாகரன் வற்புறுத்தியதாக குற்றம் சாட்டிய அவர், பணியாவிட்டால் எந்தவித போட்டிகளிலும் விளையாட அனுமதிக்கப்பட மாட்டார் என்றும் மிரட்டியதாக புகார் மனுவில் தெரிவித்திருந்தார். இன்ட்ரோடியூஸ் பண்ணதுல இருந்து பாக்ஸிங்க்கு வர உமன்ஸ் கிட்ட வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காரு. இதுல வந்து அவருக்கு கோஆபரேட் பண்ற பொண்ணுங்களை மட்டும் வந்து இவருக்கு பயந்துட்டு பண்றவங்களை மட்டும் வந்து இவர் வந்து நேஷனல் ஸ்டேட்ல அந்த மாதிரி விளையாட விடுறது, மற்றவங்களை வந்து இவர் விளையாட விடுறதே இல்லை. துளசின்ற பொண்ணு வந்து வேரியஸ் டைம்ஸ் வந்து நேஷனல்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. 29 அன்னைக்கு வந்து ஃபோன் பண்ணி ஒரு நேரு ஸ்டேட்ல இருக்க பாக்ஸிங் அசோசியேஷன் வர சொல்றாரு. வர வச்சுட்டு அங்க வந்து இவரை வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றாரு. அவரு புகாரை அடுத்து கருணாகரன் கைது செய்யப்பட்டார். எழும்பூர் நீதிமன்றத்தில் இன்று அவர் ஆஜர்படுத்தப்பட்ட போது அங்கு கூடியிருந்த கருணாகரனிடம் பயிற்சி பெற்றவர்கள் வழக்கறிஞர்களையும் செய்தி சேகரிப்பாளர்களையும் தாக்கத் தொடங்கினர். பதிலுக்கு வழக்கறிஞர்களும் தாக்குதலில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் 15 நாள் காவலில் வைக்க உத்தரவிட்டதை அடுத்து புழல் சிறையில் கருணாகரன் அடைக்கப்பட்டார்.